விவசாயிகளுக்கு லாபகரமான விலை கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். பாசன வசதிகளை மேம்படுத்தவும், பயிர்க்கடன்களை நிபந்தனையின்றி தள்ளுபடி செய்யவும் கோரிக்கை. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தில் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் சார்பில் அரியலூர் மாவட்ட 8வது மாநாடு நடைபெற்றது. இந்த மாநாட்டில் விவசாயிகளின் விளைபொருட்களுக்கு லாபகரமான விலை கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும், மாவட்டத்தில் பாசன வசதிகளை மேம்படுத்த வேண்டும், கூட்டுறவு சங்கங்களில் விவசாயிகள் பெற்றுள்ள பயிர் கடன்களை நிபந்தனையின்றி தள்ளுபடி செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தினர். இந்த மாநாட்டில் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும், விவசாய விளைபொருட்களுக்கு உற்பத்தி செலவுக்கு ஏற்ப லாபகரமான விலை கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும், மாவட்டத்தில் நீர்வளத்தை முறையாக பயன்படுத்தும் வகையில் பாசன வசதிகளை மேம்படுத்த வேண்டும், மேலும் விவசாயிகள் கூட்டுறவு சங்கங்கள் மூலம் பெற்றுள்ள பயிர்க்கடன்களை நிபந்தனையின்றி தள்ளுபடி செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் மாநாட்டில் வலியுறுத்தப்பட்டன. விவசாயிகளின் நீண்டகால கோரிக்கைகளை அரசு பரிசீலித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாநாட்டில் வலியுறுத்தப்பட்டது. இதில் மாநில பொதுச் செயலாளர் சாமி நடராஜன், துரைராஜ், தமிழ்நாடு விவசாயிகள் சங்க மாவட்ட செயலாளர் மணிவேல், வாரணவாசி ராஜேந்திரன் மற்றும் விவசாயிகள் பாதுகாப்பு சங்க மாநில செயலாளர் க. பாலசிங்கம் கலந்து கொண்டு பேசினர். விவசாய பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அரியலூர் மாவட்டத்தில் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் இன்றைக்கு மாநாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அரியலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு நலன்களுக்காகவும் அவர்களின் தேவைகளுக்காகவும் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கக்கூடிய வகையில் பல்வேறு தீர்மானங்களை நிறைவேற்றி அந்த தீர்மானங்களை நடைமுறைப்படுத்தக்கூடிய வகையில் இன்றைக்கு இந்த மாநாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அருமை தோழர்களே, தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் தமிழகத்தில் எந்த பிரச்சனைகள் ஏற்பட்டாலும், அது காவிரி நதிநீர் பிரச்சனையாக இருக்கலாம், முல்லை பெரியாறு பிரச்சனையாக இருந்தாலும், மேகதாது பிரச்சனையாக இருந்தாலும், தமிழ்நாட்டில் நிலவக்கூடிய எந்த பிரச்சனையாக இருந்தாலும், டெல்டா மாவட்ட விவசாயிகளுக்கு பாதிப்பாக இருந்தாலும் பிரச்சனையாக இருந்தாலும் முதன்முறையில் குறைந்திருக்கக்கூடிய ஒரு சங்கம் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம். பாதிக்கப்பட்டவர்களின் உணர்வுக்காக மக்களோடு மக்களாக தளத்தில் நின்று போராடக்கூடிய சங்கம் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் என்பதை பெருமையோடு சொல்லிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அப்படி பல்வேறு விஷயங்களை சொல்ல முடியும். 2024-25 ஆண்டு தமிழகத்தில் திமுக ஆட்சி காலத்தில் நேரடி நெருக்கொள்முதல் நிலையங்களில் தேசிய நுகர்வோர் கூட்டுறவு நிலையத்தின் மூலமாக அரிசி கூட்டுறவு உற்பத்தியாளர் கூட்டமைப்புகளுக்கு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் நெல் கொள்முதல் செய்யலாம் என்று அனுமதி அளித்தபோது விவசாயிகளுக்கு தர வேண்டிய 830 கோடி பாக்கியை தராமல் இருந்திருந்த போது விவசாயிகள் வாங்கிய கடனை அடைக்க முடியாமல் மிகப்பெரிய சிரமத்திற்கு ஆளாகி தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய ஒரு சூழலுக்கு சென்றபோது தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் அறிவிப்பாளர் சாமி நடராஜன் அவர்கள் நேரடியாக பல்வேறு மாவட்டங்களுக்கு சென்று ஆய்வு செய்து, நீங்கள் பேசிய நுகர்வோர் கூட்டுறவு மூலமாக நேற்று அறிவிப்பீர்களானால் விவசாயிகள் மிகப்பெரிய பாதிப்புகளுக்கு ஏற்படுவார்கள், ஏராளமான முறைகேடுகள் நடக்கும், விதிமுறை மீறல் நடக்கும், விவசாயிகள் ஏமாற்றப்படுவார்கள். ஆகவே எக்காரணத்தை முன்னிட்டும் தேசிய நுகர்வோர் நிலையத்தின் மூலமாக அரிசி உற்பத்தியாளர் கூட்டமைப்பிற்கு அனுமதிக்க மாட்டோம் என்று சொல்லி அரசாங்கத்திற்கு அழுத்தம் தெரிவிக்கக்கூடிய வகையில் பல்வேறு போராட்டங்களை நடத்தியதன் வாயிலாகவே இன்றைக்கு டெல்டா மாவட்டம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்ட விவசாயிகள் வாழ்வாதாரம் பாதுகாக்கப்படுகிறது என்று சொன்னால் அதற்கு தமிழ்நாடு விவசாய சங்கத்தால் காரணம் என்பதையும் தோழர் அவர்கள் சாமி நடராஜன் அவர்கள் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் சென்று விவசாயிகளுடைய அந்த முறைகேடுகளையும் அந்த விதிமுறை மீறல்களையும் விவசாயிகளுக்கு சேர வேண்டிய பணத்தையும் பெற்றுக் கொடுக்கக்கூடிய வகையில் நடவடிக்கை எடுத்ததுதான் காரணம் என்பதை இந்த நேரத்திலே சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அப்படி ஒவ்வொரு பிரச்சனையும் தமிழ்நாடு விவசாய சங்கம் அந்த உறவு ரீதியாக பாதிக்கப்பட்டவர்களின் சங்கத்தில் இருந்து போராடி கொண்டிருக்கிறது. அப்படி பால் உற்பத்தியாளர்களுக்கு தேர்வு விலை கிடைக்காமல்
இரவு பகலாக உழைத்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு பருத்தி விலை உயர்ந்துவிட்டது, முன்னாட்டு விலை உயர்ந்துவிட்டது, தீவனங்கள் விலை உயர்ந்துவிட்டது. ஆனாலும் உழைப்புக்கேற்ற வருமானம் இல்லாமல், கட்டுப்படியான விலை இல்லாமல் பெரும் சிரமத்திற்கு ஆளாகி கொண்டிருக்கிறார்கள். அது வெகுமக்களின் இயக்கமாக பால் உற்பத்தியாளர்கள் சாதாரண மக்களாக இருக்கிறார்கள். நமக்காக யார் குரல் கொடுப்பார்கள், நமக்காக யார் போராடுவார்கள் என்று வேண்டிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அப்படிப்பட்ட நேரத்தில் இன்றைக்கு தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர் சங்கம் அவர்களுக்காக கட்டுப்படியான விலை கொடுக்க வேண்டும் என்பதற்காகவும் இரவு பகல் காணாமல் ஓய்வு பாடுபட்டுக் கொண்டிருக்கிற அந்த பால் உற்பத்தியாளர்களின் கோரிக்கையை நிறைவேற்றக்கூடிய வகையிலும் இன்றைக்கு அதற்கான அடுத்தடுத்த போராட்டங்களை அருமை தோழர் மணிவேல் அவர்கள் தொடர்ச்சியாக ஒவ்வொரு மனிதர்களுக்கும் சென்று அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பால் உற்பத்தியாளர்களை அழைத்து பல்வேறு கட்ட போராட்டங்களில் பல்வேறு விதமான போராட்டங்களை நடத்தி அவர்களுக்கு ஒரு ஆதரவு அளிக்கக்கூடிய வகையில செயலாற்றிக் கொண்டிருப்பவர் தான் இன்றைக்கு அருமை தோழர் மணிவேல் அவர்கள் என்பதையும் மறந்துவிடக் கூடாது. அப்படி இன்றைக்கு பால் விலையை உயர்த்த வேண்டும், அவர்களுக்கு தீர்வு வாங்குவதற்கு கூட இன்றைக்கு எல்லா பொருள்களும் விலை உயர்ந்திருக்கிற அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த தீவனங்களை மானிய விலையில் வழங்க வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து கோரிக்கைகளை வைத்துக் கொண்டிருக்கிறார். மாவட்ட ஆட்சியர் விவசாயிகள் குறைத்திருப்பு கூட்டத்தில் ஒவ்வொரு வாரமும் விவசாயிகளை பற்றியும் இன்றைக்கு பால் உற்பத்தியாளர்களுக்கு வரக்கூடிய பாதிப்புகளை பற்றியும் தொடர்ந்து பேசிக் கொண்டே இருக்கிறார். ஆகவே இப்படி பல்வேறு விஷயங்களை சொல்ல முடியும். அருமை தோழர் சொன்னதை போல இன்றைக்கு மத்திய அரசு 3 வேளாண் சட்ட திருத்தங்களை கொண்டு வந்த போது 3 வேளாண் சட்டங்களை கொண்டு வந்த போது அந்த சட்டம் முழுக்க விவசாயிகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய சட்டம். அந்த சட்டத்தை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்று பல்வேறு மாநிலத்தை சார்ந்த விவசாயிகள் டெல்லியிலே சென்று போராடினார்கள், ஆர்ப்பாட்டம் செய்தார்கள். கடும் குளிரிலும் மழையிலும் எதுவுமே பொருட்படுத்தாமல் போராடி கொண்டிருந்தார்கள். அப்படிப்பட்ட விவசாயிகளை மோடி அரசு பல்வேறு அடக்குமுறைகளுக்கு ஆளாக்கப்பட்டார்கள், பல்வேறு ஒடுக்குமுறைகளுக்கு ஆளாக்கப்பட்டார்கள். ஆனாலும் போராட்டத்தை ஆதரிப்பதாக இல்லை. மத்திய அரசு, மோடி அரசு, நீ இந்த வேளாண் சட்டத்தை திரும்ப பெறுகின்றவர்கள் உயிரே போனாலும் அதை பற்றி கவலைப்படாமல் இந்த சட்டத்தை திரும்ப பெற்றால் மட்டும்தான் எங்களுடைய போராட்டம் வாபஸ் என்கிற வகையிலே உறுதியாக இருந்த காரணத்தினால் அந்த சட்டம் திரும்ப பெற்றது. மோடி அரசு ஒரு சட்டத்தை பின்வாங்கியிருக்கிறது என்று சொன்னால் அது வேளாண் திருத்த சட்டம் மட்டும்தான் என்பதையும் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அதற்கு டெல்லியிலே விவசாயிகள் போராடினார்கள், கடுமையாக பொருட்படுத்தாமல் அந்த போராட்டத்தில் தொடர்ந்து நடைபெற்றார்கள் என்ற மட்டுமே இருந்தாலும் கூட இந்தியா முழுவதும் அந்தந்த மாநிலத்திலே தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் எங்கள் போன்ற சங்கங்களை எல்லாம் ஒருங்கிணைத்து பெரிய அளவில் அடுக்கடுக்கான போராட்டங்களை நடத்தியது வாயிலாகும். அது சாலை மறியல் போராட்டமாக இருந்தாலும், கருணா போராட்டமாக இருந்தாலும், அது ரயில் மறியல் போராட்டமாக இருந்தாலும், இப்படி அடுக்கடுக்கான போராட்டங்கள் மத்திய அரசுக்கு எதிராக, மோடி அரசுக்கு எதிராக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வெகுஜன மக்களுக்கு மோடி ஆட்சியிலே எவ்வளவு பாதிப்புகள் ஏற்படுகிறது, எவ்வளவு பிரச்சனைகள் ஏற்படுகிறது என்பதெல்லாம் விலக்கி செல்லக்கூடிய வகையிலே விவசாயிகளுடைய கொந்தளிப்பை புரிந்து கொண்ட, விவசாயிகளுடைய எழுச்சியை புரிந்து கொண்ட மோடி அரசு பின்வாங்கியது. அதற்கு காரணம் தமிழ்நாடு விவசாய சங்கம் பல்வேறு விவசாய சங்கங்களை அழைத்து பல்வேறு அரசுக்கு அழுத்தம் கொடுத்த காரணத்தினால்தான் பின்வாங்கப்பட்டது. இது ஏன் சொல்லுகிறோம் என்று சொன்னால், இப்படி விவசாயிகள் ஒற்றுமையாக இருந்தால் எதையாலும் சாதிக்க முடியும், எந்த கோரிக்கையாலும் நிறைவேற்ற முடியும் என்பதற்கான ஒரு உதாரணம் போகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு பல்வேறு பிரச்சனைகளை பேசிக்கொண்டே போகலாம். அரியலூர் மாவட்டத்தில் இன்றைக்கு 60% மேல் முன்னூறு விவசாயிகள் பயிர் செய்து வாழ்வாதாரத்தை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார்கள். செம்பருவம், ஆண்டிமடம், ஜெயங்கொண்டம், தீப்பெரும் போன்ற ஆயிரக்கணக்கான விவசாயிகள் முன்னூறு விவசாயம் செய்துதான் குடும்பத்தை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். 2013-14ஆம் ஆண்டு ஒரு வேலை 17,000 ரூபாய் 14,000 ரூபாய் விற்பனை செய்யப்பட்டது.
13 ஆண்டுகளுக்கு பிறகு இன்றைக்கு ஒரு மூட்டை 9,000 ரூபாய்க்கும் 10,000 ரூபாய்க்கு தான் பேசப்படுகிறது. மிகப்பெரிய திரவத்திற்கு ஆளாகி கொண்டிருக்கிறார்கள். வாங்கிய கடனை அடைக்க முடியாமல் என்ன செய்வதே தெரியாமல் இழுப்பிடித்து நின்று கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு எல்லா உலகம் உயர்ந்துவிட்டது, உறவுகள் உயர்ந்துவிட்டது, ஆழ்கூலி உயர்ந்துவிட்டது, வண்டி வாகனங்களின் வாடகை உயர்ந்துவிட்டது. ஆனாலும் ஒரு 10-12 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு மூன்றை உயிரிழந்தால் ஒரு சவரை அடையெடுக்கிறார் என்று இன்றைக்கு விவசாயிகள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு இருக்கிற விலைவாசியில் 10 மூன்று முன்னிலை கொண்டிருந்தாலும் ஒரு சவரன் தங்கமாக எடுக்க முடியாத ஒரு சூழல் நிலவி கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு மேற்கு முன்னிலை விவசாயிகள் பெரும் பாதிப்புகளுக்கு ஆளாகி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்தியாவிலே அந்நிய செலவாணியை வீட்டுக் குளிக்கக்கூடிய முக்கிய சர்க்கரைக்கு எடுத்தபடியாக முந்திரி கொண்டு இருக்கிறது. பல்வேறு நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. அமெரிக்காவில், சீனா, சிங்கப்பூர், மலேசியா பல்வேறு நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடியதாக முந்திரி கொண்டு இருக்கிறது. ஆனாலும் கட்டுப்படியான விலை கிடைக்காமல் பெரிய சேதத்திற்கு ஆளாகி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த பிரச்சனையை அதிலும் அரியலூர் மாவட்டத்தில் பெரும்பாலான விவசாயிகள் முந்திரி தொழில் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே தமிழ்நாடு விவசாய சங்கம் இதை மிக முக்கியமான ஒரு கோரிக்கையாக எடுத்து எங்களை ஒரு தீர்மானமாக நிறைவேற்ற வேண்டும். இன்றைக்கு குறைந்தபட்ச குறைந்தபட்ச ஆதாரத்தை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். அது மட்டுமல்ல, இன்றைக்கு முன்பு விவசாயிகள் பெரும் சிரமத்திற்கான அல்ல, கடும் மழையினால் உயிர்த்தமே பாதிக்கப்பட்டாலும், கடும் வெயிலினால் பூக்கள் கருகின்றே பாதிக்கப்பட்டாலும், எந்த அரசாக இருந்தாலும், அதிமுக அரசாக இருந்தாலும், திமுக அரசாக இருந்தாலும், எந்த அரசாக இருந்தாலும் அவர்களுக்கு இழப்பீடு வழங்குவதே கிடையாது. ஆக அவர்கள் கொடுத்தாலே மதிப்பதே கிடையாது. அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கக்கூடிய முன்னிலை விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கக்கூடிய வகையில் தமிழ்நாடு விவசாய சங்கம் முன்னெடுத்தால் மட்டும்தான் அந்த கோரிக்கைகளை நிறைவேற்ற என்பதை தாழ்மையோடு சொல்லிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல, இன்றைக்கு இந்த மாநாட்டிலே மிக முக்கியமாக கொள்ளிட ஆற்றிலிருந்து அருகிலே இருக்கக்கூடிய நீர்நிலைகள் 1000 ஏக்கருக்கு கொண்ட நீர்நிலைகள் 27 நீர்நிலைகள் இருக்கின்றன. கஞ்சிராம்பட்டம் ஆவேரில் இருக்கிறது, இன்றைக்கு பழங்காலத்தம் ஆவேரில் இருக்கிறது, சுக்கிரம் இருக்கிறது, கரைவெட்டி சரணாலயம் பறவைகள் சரணாலயம் இருக்கிறது. இப்படி 1000 ஏக்கருக்கு கொண்ட ஏரிகள் கொள்ளிடத்திற்கு அருகிலே இருக்கின்றன. மேட்டூரில் இருந்து திறந்து விடக்கூடிய தண்ணீர் இன்றைக்கு அணைக்கரையிலிருந்து வீராணம் ஏரிக்கு போய் வீராணம் ஏரியிலிருந்து வீணாக கடலிலே கலந்து வீணாகி கொண்டிருக்கிறது. தண்ணீருக்காக போராடி கொண்டிருக்கிறோம். ஆனால் அருகிலே இருக்கக்கூடிய அந்த நீர்நிலைகளில் அந்த சேமிப்பதற்கான அரசு நடவடிக்கை எடுக்கப்படுவதானால் இன்றைக்கு இந்த பகுதியை சார்ந்த லட்சக்கணக்கான ஏக்கர் முப்போதம் விளையக்கூடிய விவசாயத்தை செய்ய முடியும். ஆயிரக்கணக்கான விவசாயிகளின் வாழ்வாதாரம் பாதுகாக்கப்படும். அது மட்டுமல்ல, நிலத்தடி மட்டம் உயரும். இன்றைக்கு கோடைக்காலங்களில் ஏற்படக்கூடிய குடிநீர் பிரச்சனை தீர்க்க முடியும். ஆகவே இதை அதிமுக ஆட்சியிலே, திமுக ஆட்சியிலே திட்ட வழிமுறைகள் பேசி அதை நடைமுறைக்கு விட்டாமல் கிடப்பிலே கடந்திருக்கிறது. ஆகவே மேலான ஒரு போராட்டத்தையும் தமிழ்நாடு விவசாய சங்கம் முன்னெடுக்க வேண்டும். இது அரியலூர் மாவட்டத்தினுடைய நீண்ட கால கோரிக்கையாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இன்றைக்கு குடிநீர் பிரச்சனையாக இருந்தாலும், விவசாயிகளுக்கு முன்னோடு விளைவிக்கக்கூடிய விவசாயமாக இருந்தாலும், இன்றைக்கு பல்வேறு விவசாய சங்கம் இருந்தாலும், கோரிக்கை வைத்தாலும் ஆட்சியாளர்கள் அதை கண்டுகொள்கிறார்களா என்றால் இல்லை என்று நாம் சொல்ல முடியும். ஆனால் தமிழ்நாடு விவசாய சங்கம் எடுக்கக்கூடிய எந்த கோரிக்கையாக இருந்தாலும் அரசு கவனத்திலே கொள்ளக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே அரியலூர் மாவட்டத்தில் விவசாயிகளுடைய நிலையை உணர்ந்து தமிழ்நாடு விவசாய சங்கம் அருகே இருக்கக்கூடிய நீர்நிலைகளுக்கு அந்த கொள்ளிட ஆட்சிகளை கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு விவசாய கடனை பற்றி தோழர்கள் பேசியிருக்கிறார்கள். தாவேக ஆட்சி அடைந்த போது இன்றைக்கு 5 ஏக்கருக்கு குறைவாக இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு நெல்லுக்கடனை தள்ளுபடி செய்வோம், 5 ஏக்கருக்கு மேற்கொண்ட பெரு விவசாயிகளுக்கு 50% தள்ளுபடி செய்வோம் என்று பேரர் அறிக்கையிலே அறிவித்தார்கள். ஆட்சிக்கு வந்தார்கள்.
ஆட்சிக்கு வந்து விவசாயிகளை வஞ்சிக்கக்கூடிய வகையில் தலைவீழாக மாற்றி 50,000 வரையிலே தள்ளுபடி செய்வோம் என்று சொன்னார்கள். அது 70,000 என்று சொல்கிறார்கள். இப்படி சிறு விவசாயிகள், குறு விவசாயிகள், பெரு விவசாயிகள் என்று தடை விதித்து இன்றைக்கு விவசாய கடனை தள்ளுபடி செய்யக்கூடிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. ஆகவே விவசாயிகளை வஞ்சிக்கக்கூடிய வகையில் இந்த அரசு செயல்படக்கூடாது. இந்தியாவில் இருக்கக்கூடிய மகாராஷ்டிரா மாநிலம் தேர்தலுக்கு சொன்னதை போன்று பல்வேறு அந்த மாநிலத்தை சார்ந்த விவசாயிகளுக்கு 36,000 கோடி தள்ளுபடி செய்திருக்கிறார்கள். 55 லட்சம் விவசாயிகள் கடன் வந்திருக்கிறார்கள். கட்டி முடிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு 50,000 ஊக்கத்தொகையாக வழங்கியிருக்கிறார்கள். இது தமிழ்நாடு அரசியலில் இருக்கக்கூடிய முதலமைச்சருக்கு தெரியுமா தெரியாது? ஆகவேதான் தொடர்கிறேன், இந்த விவசாய கடனை முழுமையாக தள்ளுபடி செய்கின்ற வரையில் நம்முடைய போராட்டம் தொடர வேண்டும் என்பதையும் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். கடைசியாக இன்றைக்கு விவசாயிகள் தமிழ்நாடு முழுவதும் வேளாண் நீதியமைப்பு கேட்டு தக்க முறையில் ஆயிரக்கணக்கான விவசாயிகள் விண்ணப்பித்து பணம் கட்டி காத்து கிடக்கிறார்கள். 60,000க்கும் மேற்பட்ட விவசாயிகள் வேளாண் நீதியமைப்பு கேட்டு 1,500 கோடி ரூபாய்க்கு மேல் பணம் வசூலித்தும் இதுநாள் வரையில் நீதிமன்றங்கள் கொடுக்காமல் இழுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அரியலூர் மாவட்டத்திலும் ஆயிரக்கணக்கான விவசாயிகள் இன்றைக்கு விவசாயத்திலே வருமானம் இல்லாமல் பெரும் சிரமத்திற்கு ஆளாகிக் கொண்டிருக்கிற நிலையில் ஒவ்வொரு விவசாயியும் 2 லட்சம், 2.5 லட்சம், 3 லட்சம் கட்டி ஆண்டு கணக்கிலே பாதுகாத்து கிடக்கிறார்கள். இந்த அரசு இதுநாள் வரையில் இலவச மின் இணைப்பு வழங்கப்படவில்லை. ஆகவே இதையும் ஒரு கோரிக்கையாக இன்றைக்கு அறிஞர் தோழர் சொன்னது போல இன்றைக்கு விவசாயிகள் இலவச மின்சார வழங்கியில் மோட்டாக்கத்திலே விவசாயம் செய்து கொண்டிருந்த விவசாயிகளுக்கு லாபகரமான விலை கிடைக்காமல் சிரமத்திற்கு ஆளாகி கொண்டிருந்த இந்த சூழலில் இன்றைக்கு அந்த இணைப்பும் இல்லாமல் இன்றைக்கு மின்சாரம் இன்றைக்கு கரண்ட் பில் கட்டக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டால் பெரும் பாதிப்புகளுக்கு ஆளாகி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இன்றைக்கு நம்மை போன்றவர்கள் 500 ரூபாய் 1000 ரூபாய் கரண்ட் பில் கட்டவில்லை என்றால் உடனடியாக மின்சார இணைப்பை துண்டிக்கக்கூடிய மின்சார வாரியம் ஆண்டு கணக்கிலே 2 லட்சம், 2 லட்சம், 3 லட்சத்தை வசூல் செய்து கொண்டு மின் இணைப்பு கொடுக்காமல் அந்த விவசாயிகளுக்கு செய்யக்கூடிய பச்சை துரோகமாக இந்த அரசு செய்து கொண்டிருக்கிறது. அதையும் நீங்கள் கவனத்திலே கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்கக்கூடிய வகையில் தொடர்ந்து தமிழ்நாடு விவசாய சங்கம் முன்னெடுக்கக்கூடிய எந்த போராட்டமாக இருந்தாலும், எந்த நிகழ்வாக இருந்தாலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் உங்களுக்கு முழு ஒத்துழைப்பையும் ஆதரவையும் அளிப்போம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.